இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை தொடரில் என்ன நடக்குது அப்படின்னா, கிறிஸ் வந்து ரோகிணி கிட்ட வந்து அத்தை என்கிட்ட வந்து பேசவே இல்லை அப்படின்னு ரூம்லேருந்து எந்திரிச்சு வந்து பேசுகிற மாதிரி ரோகிணி வந்து கனவு காண்றாங்க. உடனே திடீர்னு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து கனவுன்னு. அதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க, இன்றைக்கி வந்ததுலேருந்து நம்ம வந்து கிறிஸ் கிட்ட பேசவே இல்லை, அவன் என்ன நினச்சானே தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து கிறிஸ் கூட வந்து மீனா அவங்க அம்மாவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி வந்துட்டு இவருக்கு இங்கே வந்து படுத்துருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே கிறிஸ் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடவும் மீனா உடனே எந்திரிச்சு என்னப்பா ஆச்சு, கனவு கண்டியா? ஒன்றும் இல்லை, பயப்படாத, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், படுத்துங்க அப்படின்னு சொல்லி தடித்தராங்க. உடனே வந்து கிறிஷ் தூங்கிறான். இதெல்லாம் ரோகிணி பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்புறமா ரோகிணி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லவும் வந்து அவங்க ஃப்ரெண்டு என்னங்கிறாங்க அப்படின்னா, நீயே வந்து உனக்கு வந்து ஏன் உனக்கு முட்டை மந்திரிச்சு வச்ச மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேடி, எப்படி உனக்கு மட்டும் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, எப்படி தான் உனக்கு மட்டும் உன்னை தேடி மட்டும் அவங்க வராங்க, மீனா கண்ணில் மட்டும் எப்படி அவங்க மாட்டுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மீனாவும் இருந்துட்டு உடனே ரோகிணி இருந்துட்டு மீனா வேற அவங்க அம்மா மாதிரியே கூடவே இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் அவள் கிறிஸ்டை விட்டு நகரவே மாட்டேங்கிறா, என்ன பண்ணுறனே தெரியல, முத்துவும் மீனாவும் பண்ண வேலை தான், இவங்க வந்து இங்கே இருக்காங்க, இவங்களை எப்படியாவது வந்து இங்கேருந்து கிளப்பணும்னு பார்த்தாலும் வந்து முடியாதாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு எப்படி நீ அனுப்புவ, முத்து மீனாவும் அது சம்மதிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு அது தாண்டி எனக்கும் டவுட்டாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறனே தெரியல, ஆனால் இவங்களை எப்படியாவது இங்கேருந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட் இருந்துட்டு என்ன பண்ணலான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ரோகிணி இருந்துட்டு எனக்கு அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஐடியான்னு கேட்குறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அந்த ஐடியாவை சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து இது வந்து நல்ல ஐடியாவாக இருக்குது, ஒர்க் அவுட் ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோகிணி வந்து பால் ஆற்றிட்டு வராங்க. அப்போ வந்து மீனா வந்து ஆல்ரெடி கிறிஸ்க்கு வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து கேட்குறாங்க, ஏன் மீனா இன்றைக்கி வந்து நீங்கள் எங்கேயுமே போகலையா, உங்கள் ரெகுலர் கஸ்டமர்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா வந்துட்டு இல்லை ரோகிணி, இவங்க தான் வீட்டுக்கு வந்திருக்காங்களா, எப்படி நான் வெளியே போகிறது, அதனால இன்றைக்கி எங்கேயும் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா உங்கள் ரெகுலர் கஸ்டமர்லாம் வந்து உங்ககிட்ட தானே கேட்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் அம்மா வந்து கொடுத்துருவாங்க, அம்மா கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ரோகிணிக்கே ஷாக் ஆயிடுது. அப்போ எங்கேயாவது போவீங்களா, எங்கேயாவது வெளியே போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லவும் ரோகிணிக்கு மீனாக்கு வந்து டவுட் ஆயிடுது. எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கீழே போயிடுறாங்க. ரோகிணி ஃப்ரெண்டு வந்து மீனாக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வந்து பூ கட்டுற ஃபங்க்ஷன் இருக்குது எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில், இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் வந்து எனக்கு பூ கட்ட கற்று தரணும், உங்களை நம்பி தான் பேர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு இல்லைங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்திருக்காங்க, அதனால எங்களால் வர முடியாது, நம்ம வேறு பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ரோகிணி ஃப்ரெண்டு வந்துட்டு இல்லைங்க, இன்றைக்கி தான் அந்த மாதிரி போட்டி நடக்க போகுது, இருக்கிறதுலே அதுதான் ஈஸியான போட்டியாக இருந்தது, அதனால தான் அதுக்கு பேர் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வேறு போட்டியில் கூட கலந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, இதுதான் எனக்கு வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது, அதான் அதை கொடுத்துட்டேன், உங்களை நம்பி தான் நான் கொடுத்துருக்கேன் பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ரோகிணி ஃப்ரெண்டு இருந்துட்டு இந்த மாதிரி சொல்ல மீனா இருந்துட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி ஃப்ரெண்டு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி இவங்களை வர சொல்லதே ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கோம், இவங்க வந்தாங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. மீனா வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு எங்கே கிளம்பிட்டு இருக்கிற அவசரமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பூ கட்டுற போட்டி இருக்காமா, நான் வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு இல்லை, அவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்கும், எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது, அவன் முதலே ஒரு வாயாடி, நீ எதுக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே மீனா வந்துட்டு என்னை நம்பி பேர் கொடுத்துட்டாங்களாமா, அப்படி என்ன பண்ணுறேங்க, போயின்னு 2 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன், அதுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து பாட்டிக்கும் கிறிஷுக்கும் வந்து சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கிறேன், மதிய சாப்பாடும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து முத்து இருந்துட்டு இல்லை மீனா நீ நில்லு, எனக்கு என்னமோ அதில் டவுட்டாகவே இருக்குது, எனக்கு என்னமோ நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து மீனா இருந்துட்டு அதெல்லாம் என்னங்க டவுட்டு, உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சந்தேகம் தான், அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து முத்து இருந்துட்டு இந்த மாதிரி ரோகிணி சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சந்தேகத்தில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா வந்து திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு கூப்பிட்டுருக்காங்க, என்னமோ இருக்குது தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து என்னங்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீ போ, நான் வந்து 2 மணி நேரம் நீ போகிறக்குள்ளே நான் வந்து கூப்பிட்டேன் அப்படின்னா நீ ரிட்டன் திரும்பி வந்துரு, ஏதாவது இதாக இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா நீ வந்து போய் வந்து பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு நான் வந்து கால் பண்ணால் நீ வந்து உடனே வந்து திரும்பி வந்துடணும் அப்படிங்கிறாரு. நீ எங்கே இருக்கிற எந்த அட்ரஸ் அப்படின்னு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அனுப்புறாரு. அதுக்கப்புறமா வந்து மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணி வந்து இதெல்லாம் விட்டு கேட்டுருக்காங்க. அவளே போகிறனால இவன் விடமாட்டான் நாட்டுக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரவி ஸ்ருதி வராங்க. ரவி இருந்துட்டு குருமா இன்னைக்கு நல்லா இருந்ததில்ல, நான் நிறையாவே சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாளாவது நீ குக் பண்ணி கொடுத்துருக்கியா, எப்படி குக் பண்ணியிருக்காங்க பாரு, நம்ம கண்டிப்பாக வந்து ஏதாவது வந்து நம்ம இந்த மாதிரி ஹோட்டல் ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மீனா வந்து அதில் வந்து சேர்த்திக்கணும், அப்போ தான் வந்து நல்லா டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரவி வந்துட்டு ஆமாம் அந்தளவுக்கு நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வந்துட்டு இன்னும் நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் ரோகிணி இப்போ தான் கிளம்ப போகிறோம், கிளம்பிடுவோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எப்போ கிளம்ப டைம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு இல்லை இந்த நேரத்துக்கு வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நேரமாக போனீங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ஸ்ருதி வந்துட்டு அது அவ்வளோதான் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை வராங்க. ஏன் ரோகிணி நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அங்கிள் கொஞ்சம் வேலை இருக்குது, இப்போ கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் கிளம்பி போயிட்டானா, அவனை எப்படியாவது நீ தான் வந்து நேரமாக எழுப்பி அனுப்பணும், இல்லாட்டி அவன் வந்து ரொம்ப இதாகிடுவான், அவனுக்கு பொறுப்பு வந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு சரிங்க அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜயா வெளியே வராங்க. விஜயா வந்துட்டு மீனா அப்படின்னு கூப்பிட்டே வராங்க. உடனே ரோகிணி வந்துட்டு மீனா வெளியே போயிட்டாங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு இப்போவே எந்திரிச்சோடனே ஊர் சுத்த போயிட்டாளா அப்படின்னு மாதிரி திட்டுறாங்க.
அதுக்கப்புறமா ரோகிணி வந்து விஜயா கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து ஆன்ட்டி நீங்கள்லாம் யாரும் இல்லாமல் இருந்தோம்னாலே அவங்க வந்து இப்போ ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்ம கவனிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க, கிளம்பி போயிடுவாங்கல்ல, என்ன நம்மளை யாருமே கவனிக்கல யாருமே இல்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து யாரும் இல்லாமல் பண்ணிட்டாலே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாலே வந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இல்லாட்டி வீம்புக்குன்னே இவங்களை வந்து ஒரு வாரம் தங்க விட்டுருவாரு முத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து கோவப்படுறாங்க. நானே போய் அவங்கள போய் ஏதாவது சொல்லி அனுப்பி விட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ரோகிணி வந்துட்டு முத்து வந்து கண்டிப்பாக இதை வந்து ஏற்றுக்க மாட்டாரு, அனுப்ப மாட்டாரு. நீங்கள் போய் எப்படி மிரட்டி அவங்கள அனுப்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீ சொல்கிறது கூட நல்ல ஐடியா தான் இருக்குது, எல்லாரும் கிளம்பி போயிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரோகிணி ஐடியா கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அங்கிள் வந்து எங்கேயாவது கூட்டிட்டு வெளியே ரொம்ப தூரம் போயிருங்க, எங்கேயாவது கோயிலுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருங்க. அப்படி வந்து நீங்கள் எல்லாரும் போயிட்டீங்க அப்படின்னா நான் வந்து அவங்ககிட்ட பேசி வெளியே அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து விஜயா வந்துட்டு இது நல்ல ஐடியாவாக இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் அண்ணாமலைகிட்ட வந்து விஜயா வந்து பேசுறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலைகிட்ட வந்து விஜயா சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து திருத்தணிக்கு வந்து வேண்டி இருக்கிறேன், நம்ம பையனுக்காக மனோஜ்க்காக இந்த மாதிரி கடை வந்து நல்லபடியாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து 2 பேரும் வரோம் அப்படிங்கிற மாதிரி வேண்டி இருக்கிறேன், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு என்னை கேட்காம வேண்டிக்கிற, இதே வேலையாக போச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு கிளம்பி வரேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் கிளம்பிட்டு வராரு. உடனே விஜயா இருந்துட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவே வந்து முத்து வந்து வராங்க. அப்பான்ட்டு எங்கேப்பா திடீர்னு கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி திருத்தணி வந்து வேண்டி இருக்கிறாலாமா, அதனால் போய் வந்து கும்பிட்டு வந்துடுறோம், போயிட்டு வந்துடுறோம் கோயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து கிளம்பலையா அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும் முத்து இருந்துட்டு இப்போதாப்பா சவாரி வந்தது, இனிமேல் தான் நான் கிளம்பணும், நான் வேணா உங்களை வந்து ட்ராப் பண்ணுறேன், போய் அந்த சவாரி முடிச்சுட்டு வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு இல்லை இவங்க கூட போனோம்னா நிம்மதியாக போக முடியாது, நம்மளே போயிடலாம் பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு இல்லைடா சரி விடுடா நாங்கள் வந்து பஸ்லேயே போய்க்கிறோம், நீ போய் சவாரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே வந்து ரோகிணிக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது. நன்றி.